summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. யாரை எதிர்த்து பெரிய அரசியல் பேசினாரோ, யாரை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணாரோ, இப்போ அவருக்கே காலை காலத்தில் ஃபோன் பண்ணி அழைக்கிற நிலைமையில தான் மோடி இருக்காரு. பாஜகவுடைய கோட்டை ராமர் கோயில் கட்டி பெரிய எழுச்சி உருவாச்சுன்னு சொன்னாங்க. அந்த ராமர் கோயில் இருந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தருகுது. ஒரு பெரிய அதிருப்தி ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கு. பாஜக மேல அதிருப்தியாக, ஏன்னா 240 ஜெயிச்சிருக்காங்கல்ல. மோடி பேச்சிய பேச்சுக்கு இன்னும் 2 மாசம் கழிச்சு தேர்தல் வந்தா பாரதிய ஜனதா கட்சி தமிழ் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 100 தொகுதியோட பிடிக்காது. என்ன சார் 240 கீழே அடிச்சிட்டாங்க. இன்னும் 2 மாசம் சத்தியமா சொல்றேன், வள்ளுவர் மேல சத்தியமா சொல்றேன். இதே பாட்டாளி மக்கள் கட்சி, இதே தேமுதிக, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, பாஜக, இந்த 4 சேர்ந்து இதே 18 விழுக்காடு 2014 பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருக்கும்போது வாங்கிட்டாரு. 10 வருஷம் கழிச்சு அண்ணாமலை வந்து அதே இது அண்ணாமலை 10ஆப்ல பயில இருக்காரு. இப்போ 14 லெவல் வாங்கின வாக்கு தான் அதே வாக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தேய்ந்து இருக்கிறது. என்ன சார் எல்லாம் அண்ணாமலை ஓரளவுக்கு வளர்த்திருக்காருன்றாங்க. நீங்க வளர்த்திருக்காரு, தாடியை வளர்த்திருக்காரு, அவருக்கு நல்ல வயிறு வளர்ந்துருக்கு, சொத்து வளர்ந்துருக்குது, வீடு வளர்ந்துருக்குது, மாசம் 8 லட்சம் ரூபாய் வருமானம் வர அளவுக்கு நண்பர்கள் வளர்ந்துருக்காங்க. 22,000 புத்தகங்களை வைக்கிற அளவுக்கு லைப்ரரி வளர்ந்துருக்கு அவர் வீட்டில். வேற என்ன வளர்ந்துருக்குது? அவங்க மச்சான் ஏதோ கரூர் பக்கத்தில் தோட்டம் வாங்கியிருக்காரா, அந்த தோட்டம் வளர்ந்துருக்குது. திண்டுக்கல் பக்கத்தில் ஏதோ செங்கச்சூளை நடத்துறாங்களா, அது வளர்ந்துருக்குது. வேற என்ன வளர்ந்துருக்குது? பாரதிய ஜனதா கட்சி எத்தனை கட்சியோட கூட்டணி? 8 கட்சி, 6 அமைப்பு, 8 கட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. டிடிவிக்கு பெரிய புரட்சியாளர் மக்கள் செல்வர் இருக்காரு, குழந்தைட்டு போன பலாப்பழ நாயகன் OPS பன்னீர்செல்வம் இருக்காரு, முக்குளத்தூர் சமூக மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து உங்களால வெல்ல முடியல. நாய் பேச்ச கட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் பதவியை விட்டுட்டு இப்போ போட்டு வந்த மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. எல்லாம் தரிசாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைவரா இங்க ஒன்னு MP ஆக்கி கட்டுறாங்க, MP ஆக்கி ஒன்னு மத்திய அமைச்சர் ஆக்கின்னு சொல்லியிருக்காங்க, நம்ப வச்சிருக்காங்க. யார பன்னீர்செல்வத்தை பாவம் அந்த போட்டா தீ வித்து சேர்த்த காசை செலவு பண்ண சொல்லி மொத்தமா கொண்டு போய் தெருவில் விட்டு இப்போ பலாப்பழம் 2ஆ பொழந்துக்கிட்டு. நாம் தமிழர் முந்தி இருக்குல்ல பாஜக. எங்களுடைய பியூர் ஓட்ஸை நாங்கள் காட்டியிருக்கிறோம். இந்த 10 விழுக்காடு வாக்குறோம் இந்த கூட்டணியில தான் வந்திருக்கக்கூடிய இது அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு. உங்களை மிந்தினதான் ஒத்துக்க மாட்டேங்குது. தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகளை வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறதா இல்லை இது மக்கள் எப்படி இந்த தீர்ப்பை கொண்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு புரிய முடியல, என்னால் கணிக்க முடியல. தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்ன மக்கள் எதுக்காக வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியல. அது பணத்துக்காக ஓட்டு பண்ணுறாங்களா, இல்லை சாதிக்காக ஓட்டு போடுறாங்களா, இல்லை மதத்துக்காக ஓட்டு போடுறாங்களா, இல்லை தலைவர்களுக்காக ஓட்டு போடுறாங்களா அப்படின்லாம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க நிகழ்ந்திருக்குது, அது நான் பார்க்க முடியுது. ஒரு பெரிய அதிருப்தி ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்குமே இருந்திருக்கிறது அப்படிங்கிறத முழுமையான தேர்தல் முடிவுகள் தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனித்த பெரும்பான்மை பெற்ற கட்சியாக மாற முடியல. கடந்த முறை 303 மொத்தமாக 362 தொகுதியில் கூட்டணியாக கைப்பற்றுறாங்க. இந்த முறை அப்படியே கீழே போய் 240 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையை இழக்கிறது. நாளைக்கு யாராக இருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கும்போது எப்போனாலும் வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் மோடிக்கு இருக்கும். யாரை எதிர்த்து பெரிய அரசியல் பேசினாரோ, யாரை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணாரோ, இப்போ அவருக்கே காலை காலத்தில் ஃபோன் பண்ணி அழைக்கிற நிலைமையில தான் மோடி இருக்கார். அப்போ அந்த நிலைமைக்கு மக்கள் தள்ளியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அதே போல் காங்கிரஸும் மொத்தமாக காங்கிரஸ்கிட்ட கொடுத்தா கூட 10 வருஷம் கழிச்சு ஆட்சி வந்திருக்குன்னு சொல்லி ஏற்கனவே 2004 2014 என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான ஊழல்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 10 ஆண்டுகள் பசியோடு கிடந்தவன் கொண்டு போய் பிரியாணி கொடுத்தா அவன் குளவரியாக சாப்பிடுவான். காங்கிரஸும் கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க தான், அவங்க ஒன்றும் பெரிய பியூர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களையும் மொத்தமாக கொடுத்துடல. பெரிய நம்பிக்கை காங்கிரஸ் மேலேயும் இல்லை, ஆனால் பாஜக மேலேயும் அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான மக்களும் வெளிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக பார்க்குறேன். பாஜக மேலே அதிருப்தியாக, ஏன்னா 240 ஜெயிச்சிருக்காங்கல்ல. வெற்றி தோல்வியை வச்சு அதிருப்தி இருக்குது அதிருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மணிப்பூர் கலவரத்துடைய தாக்கம் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்குமே இருந்தது. சாக்சி மாலிக்கு நடந்த அந்த கொடுமைகளை கண்டிக்காமல் இருந்து ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எதிரொலித்திருக்குது. ஊபியில் மட்டும் கிட்டத்தட்ட 37 பாராளுமன்ற தொகுதியில் கோட்டை, பாஜகவுடைய கோட்டை ராமர் கோயில் கட்டி பெரிய எழுச்சி உருவாச்சுன்னு சொன்னாங்க. அந்த ராமர் கோயில் இருந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தருகுது. 37 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி ஊபியில் பறி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அதிருப்தி இல்லாமல் என்ன இருக்குது? அதை எல்லாத்தையும் தாண்டி 5000 என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களாம். ஊபியில் மட்டும் 5000 என்கவுண்டர் இஸ்லாமியர்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது.
அந்த யோகி ஆதித்யநாத்துக்கு பேரே ஜேசிபின்னு வச்சுருக்காங்க. மண்டையை பார்த்து ஜேசிபின்னு வைக்கல, அவர் சீரியஸாக சொல்கிறேன் நான். அங்கே அவருக்கு பேர் ஜேசிபி. இப்போ நம்ம கிண்டலுக்கு வந்து கட்டுமரம்னு கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி உண்மையிலே ஜேசிபிங்கிறது வந்து இஸ்லாமிய மக்களை வீடுகளை வந்து இடிச்சிருக்காரு ஜேசிபியை கொண்டுன்னு சொல்லி ஜேசிபின்னு அந்த மக்கள் வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ நார்த் இந்தியா மீடியாஸ்லாம் போடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி. அப்போ இன்னைக்கு இஸ்லாமியர் மேலே அடிக்கிற, உனக்கு பிடிக்கல, நாளைக்கு எங்கள் மேலே நீ அடிக்க மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்குது? ஹத்ராஸில் 17 வயது பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பெற்றோர்களுக்கே தெரியாமல் கொண்டு போய் எரிச்சது, அங்கே வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன போது வந்து தடை போட்டு 144 போட்டது, இதெல்லாம் வந்து பெரிய கொந்தளிப்பாக மக்கள் மனசு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை, வட இந்திய தொழிலாளர்களை வந்து நடக்க விட்டது, சாலையாக நடக்க விட்டது, அதெல்லாம் வந்து பெரிய அளவில் கொந்தளிப்பை உருவாக்கிடுது. இப்போ பெரிய ஒரிசா ரயில் விபத்து பார்த்தோம். அந்த ரயில் விபத்தில் இறந்த பயணிகளை வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போகாமல் ஒரு டாடா ஏஸில் குட்டியானில் தூக்கி போட்டு மொத்தமாக கொண்டு போனதெல்லாம் இந்தியா முழுக்க ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்திக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் தேர்தலில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எனக்கு இருக்க என்னென்னா, எனக்கு உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்படணுங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. உண்மையே வீழ்த்தப்படணும், வாசிச பாஜக வீழ்த்தப்படணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய ஆயுதத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் எடுக்கலை. ஒரு பெரிய இந்தியா முழுக்க மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கலை. ஒரு ஒற்றுமைமை, 29 கட்சி கூட்டணி, 29 கட்சிகளுமே நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த 29ம் மேற்கு வங்காளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒற்றுமையாக இல்லை, கேரளாவுக்குள்ளே ஒற்றுமையாக இல்லை, அங்கே ஆம் ஆத்மியோட பஞ்சாபில் கூட்டணி இல்லை. இப்படி தனித்து இந்தியாவுக்குள்ள கூட்டணி, மாநிலங்களுக்குள்ள சில இடங்களில் கூட்டணி இல்லை. தமிழ்நாட்டில் இருந்தது போல் மற்ற இடங்களில் இருந்திருப்பாங்கன்னா இன்றைக்கி வந்து மோடி குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பார். அது நடைபெறல. ஒரு பெரிய அதிருப்தி பாஜக இருந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அப்படின்னா பெரிய சரிவில் இருந்திருக்கணும். ஏங்க 362 கீழே விழுந்து 292 வந்துட்டாங்க. 72 இருந்தால் போதும்ல, 20 எக்ஸ்ட்ரா தானே வச்சிருக்காங்க. இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இழந்திருக்காங்கல்ல. போன முறை 303, இந்த முறை 240 போது அதுலேயே கிட்டத்தட்ட 60 தொகுதிக்கு மேலே இறந்துட்டாங்களே. நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி, ராமர் கோவில்ன்றீங்க, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்க, இந்தியா முழுக்க நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பை கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறீங்க, பேட்டி பாச்சோ என்னெல்லாமோ கொண்டு வந்து திட்டங்களை கொண்டு வந்தோம், கிராமப்புறங்களுக்கு நாங்கள் சாலைகளை போட்டிருக்கிறோம், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, எதுவும் வேலை நடக்கலை. ஆனால் இது எல்லாமே அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருந்தது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் 2014க்கும் 19க்கும் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அதிருப்தி இருந்த மாதிரி தெரியல. அந்த ஜூம்லாலாம் காட்டி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் 19க்கு பிறகு நடந்த அந்த கொரோனா பேரிடராக இருக்கட்டும், 19 தொழில் பெரிய லெவலில் வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த ஜிஎஸ்டியால் ஏற்பட்ட பாதிப்புகள், இது எல்லாமே பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. நாடு முழுக்கவே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறாங்க. இந்த தேர்தல் பரப்புரையில் மோடி பேச்சுக்கு இன்னும் 2 மாதம் கழிச்சு தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 100 தொகுதியோட பிடிக்காது. என்ன சார் 240 இப்பயே அடிச்சிட்டாங்க, இன்னும் 2 மாதம் சத்தியமா சொல்கிறேன், வள்ளுவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இப்போ தேர்தல் நடக்கட்டும், இன்னும் 2 மாதத்தில், இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை, இப்போ கலைச்சிட்டு எதுவுமே இப்போ பெரும்பான்மை இல்லைங்க, கவர்னர் இது குடியரசுத் தலைவர் ஆட்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதம் கழிச்சு தேர்தல் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் 100 தொகுதியோட பிஜேபி பிடிக்காது. மத்திய பிரதேசத்துலேயும் இங்கே வந்திருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம ஒடிசாவில், இந்த 2 தான் அவங்க மேசிவ் ஹிட்டு. இந்த 2 தவிர்த்துட்டு வேறு எங்கேயுமே அவங்க பெரிய லெவலில் வந்து ஸ்வைப் பண்ணலை. மீண்டும் தேர்தல் வந்தால் இது நடக்க வாய்ப்பில்லை. நான் அவ்வளவு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. முழுக்க வெறுப்பு பேச்சு, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான பேச்சு. நீங்கள் இது வந்து 1960 காலகட்டத்தில் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும்போது கம்யூனிஸ்ட் எப்படி வீழ்த்தணும் தெரியாமல் திராவிட இயக்கங்களில் என்ன பண்ணுவாங்களாம், நம்மகிட்ட 2 ஆட்டுக்குட்டி இருந்தால் கம்யூனிஸ்ட்காரன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிங்கிடுவான், நம்மகிட்ட 2 ஏக்கர் நிலம் இருந்தால் 1 ஏக்கரை பிடிக்கணும். திமுகவுடைய பேச்சாளர்கள், தலைவர்கள் இல்லை, பேச்சாளர்கள் பொதுவாக ஊருக்குள்ளே பேசுவாங்களாம். அது கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தங்கிறதே வந்து பொது உடைமை தானே, அனைவருக்கும் நிலம் சொந்தம், உழைப்பவனுக்கும் நிலம் சொந்தங்கிறது. அதை வந்து இவங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதே நிலைப்பாடை தான் மோடி எடுத்தார். இங்கே பேச்சாளர்கள் பேசுனது தலைவர் பேசினார். காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாலியை பறிச்சு இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க பெரிய அதிருப்தி உருவாக்கியது. இங்கே இந்து தேசியம் பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, வி ஆர் ஆல் இந்துஸ், நாம எல்லாரும் இந்துக்கள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், அகண்ட பாரதம் என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒடிசால போய் என்ன பேசுது, ஒரு தமிழன் அமைச்சராக வரக்கூடாது, நீங்க முதலமைச்சராக வரதை விடுங்க, ஒரு தமிழன் அமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இலையை போட்டு இலையில பழைய சோறை போட்டு அது வலிஞ்சு ஓடுது, பாய் பாண்டியன். அப்போ தமிழனாலே வந்து பழைய சோறை சாப்பிடுவான், அவன் இலையில போட்டு பழைய சோறை சாப்பிடுவான், வேட்டி சட்டை கட்டினாலும் அவனுக்கு வந்து அறிவு கிடையாது, அவன் அந்த பாரம்பரிய ஒடிசா உணவை கூட தோசைன்னு சொல்லுவான். இதெல்லாம் எந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சார அரசியல், கேவலமான அரசியல். அதற்கு வேட்டி கட்டிய தமிழ்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையும் ஒரு தமிழன் போயிட்டு எப்படி அங்கே ஆளலாம், அந்தந்த மாநிலத்தை சேர்ந்து அங்கே ஆளணும் அப்படிங்கிறது. அப்போ எப்படி நீங்கள் இப்போ இந்தியாவை யார் ஆள்றது?
ஒரு தமிழை வந்து தமிழ்நாட்டு ஆளணும், அந்த கோட்பாட்டை நானும் உடன்படுறேன். ஒடிசாக்காரன் தான் ஒடிசா வாழணும். இப்போ கார்த்திகேய பாண்டியன் வந்து அங்கே போய் நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லலை. அவர் ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி இருக்கார், அவ்வளோதான். அங்கே வந்து அவருக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருக்கார். அவர் வயசாயிருச்சு, அரசியல் வாரிசா அவர் வந்து தத்தெடுத்திருக்காரு, பேக் போனாக இருக்காரு. இவன் போட்ட பிரச்சாரத்தில் அவரே வந்து அரசியல் வாரிசு இவர் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம். உங்க கருத்து தானே, தத்துவம் கரெக்ட் தானே? நீங்க எங்க கருத்து இல்லை, உலகம் முழுக்க இதான் கருத்து. ஜெர்மானியக்காரன் தான் ஜெர்மானிய ஆளணும், பிரிட்டிஷ்காரன் தான் பிரிட்டிஷ் ஆளணும். ஒடிசாவை ஏன் அப்படிதானே? அதாவது ஒரு அமைச்சராக வர்றது தப்பு இல்லைல்ல. நீங்க வந்து நான் போய் அங்கே இருக்கிறேன், அங்கேயே திருமணம் பண்ணிக்கிட்டேன், அங்கே நான் நல்ல ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறேன், பழங்குடியின மக்களுக்கு நிறைய நான் உதவி செஞ்சுக்கிறேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்னைய கட்சிக்கு அழைக்கிறாரு, அழைச்சி அந்த கட்சியில் நான் இணைகிறேன், உறுப்பினர் ஆகிறேன், அடிப்படை வேலைகளை செய்கிறேன், அவருக்கு தனி செயலராகவும் இருந்திருக்கிறேன், ஒரு நல்ல நேம் இருக்கிறது, ஒரு கரப்ஷன் இல்லாத அதிகாரிங்கிற பேர் எடுத்துக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காரு. அதுவும் இவருக்குன்னு உருவாக்கப்பட்ட மினிஸ்ட்ரி தான், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு அமைச்சரை பிடுங்கிட்டு அவருக்கு கொடுக்கல. அப்போ அங்கே போய் ஒருத்தர் மினிஸ்டராக கூட ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? அப்போ சரி, கார்த்திகேய பாண்டியனுக்கு ஒடிசாவில் வேலைன்னா உனக்கு இங்கே என்ன வேலை? கார்த்திகேய பாண்டியனுக்கு ஒடிசாவுக்கு என்ன சம்மந்தம்? மோடிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அமித்ஷாவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இங்கே கேசவ விநாயகன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ராம சீனிவாசனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எல் முருகனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நிர்மலா சீதாராமனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இங்கே பிறந்தாங்களா, இந்த மண்ணில் வாழ்ந்தாங்களா, இல்லை இங்கே எம்பியாக இருந்தாங்களா, எம்எல்ஏ இருந்தாங்களா, கவுன்சிலர் இருந்தாங்களா? தமிழ் பெண் நிர்மலா சீதாராமன் என்ன தமிழ் பெண்ணு? அப்படி அந்த கேள்வி எனக்கு பிரச்சனை. ஹெச் ராஜாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? பீகார், நீ பூர்வீகமாக பார்த்தா பீகாரி, வந்தது பார்த்தா கைப்போலன் கனவாகி, தேடி பிடிச்சா ஐரோப்பாவில் போய் நிற்கும் பூர்வீகம். இப்போ கார்த்திகேய பாண்டியனுடைய பூர்வீகத்தை நீ வந்து கிண்டறனா, உங்களுடைய பூர்வீகத்தை கிண்ட ஆரம்பிச்சா என்னவாகும்? இதுதான் இனவரி அரசியல். நாங்கள் இந்த நிலத்தை, இந்த மண்ணை சார்ந்த ஆளுறது இனவரிகள் ரைட்ஸ், நாங்களும் உடன்படுகிறோம். ஒடிசாவை ஒடிசாக்காரன் தான் ஆளணும், ஆனால் அந்த மினிஸ்ட்ரியில் கூட ஒருத்தன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது அப்பட்டமான இனவரி அரசியல். அந்த அரசியலை செஞ்சு வெண்டுட்டாங்க. அதுதான் அங்கே பார்க்க வேண்டியது. அல்டிமேட்டா அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல சார். ஏன்னா அது அந்த ப்ரொபகண்டா வந்து வெற்றி படைச்சிருச்சு. அப்போ அதுல என்ன எது தோத்து போச்சுன்னா, பிஜேபியோட இந்துத்துவ அரசியல் தோத்து போச்சு. நீங்க இப்போ இந்து நடிப்பில் கார்த்திகேய பாண்டியன் இந்து தான், மதுரையை பூர்வீகமாக கொண்ட இந்து தான். ஆனால் நீ வந்து வி ஆர் ஆல் இந்துஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே போனால் நீ வந்து இனவரி பேசியிருக்கிற. அப்போ உன்னுடைய கான்செப்டே அங்கே உடைபடுது. அப்போ இந்துன்னு சொல்றது பொய், நம்ம எல்லாரும் இந்துக்கள்னு சொல்றது நீ பொய் அப்படிங்கிறது இதில் மூலமாக தெரிஞ்சிருக்கிறது. ஸோ நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை சார், இந்த பாயிண்ட்ல நீங்கள் சொல்றதுல மண்ணின் மகன் ஆளணும், நவீன் பட்நாயக் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நவீன் பட்நாயக் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அவர் முதலமைச்சர் மாட்டார், இவர் தான் ஆவார், அப்படிங்கிற அரசியல் அங்கே வென்றிருக்குன்னு சொல்றேன். வென்றிருக்கிறது. அதுக்கு ஏன் நீங்க இந்துத்துவாவை எடுத்துட்டு வரீங்க? அந்த இடத்துல இப்போ நீங்க கார்த்திகேய பாண்டியன் இந்து தானே. ஒரு இந்து ஒடிசாவை ஆள்றதுல உனக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஒடிசால ஒரு இந்து ஒடிசால அமைச்சராக இருக்கிறதே உனக்கு பிரச்சனை இருக்குன்னா, அப்போ நீ உண்மையிலே இந்துக்களுக்கு தான் அரசியல் பண்றியா அப்படிங்கிற கேள்வி பிறகுதுல. அப்போ நீ வெல்லணும்னா நீ எந்த வகையான அரசியல் எடுப்ப? அங்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்கலாம் பாருங்க. இங்கே காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் இஸ்லாமியர்களுக்கு சொத்து போயிடும், இஸ்லாமியர்களுக்கு நகை போயிடும் ஸ்டாண்ட் எடுக்கிறான். இங்கே ஒரிசால வந்து நீ நவீன் பட்நாயக் ஓட்டு போட்டால் தமிழங்கையில் ஆட்சி போயிருங்கிறான். அப்போ தமிழனுக்கு எதிராகவும் பேசுகிறான், இங்கே இஸ்லாமியருக்கு எதிராகவும் பேசுகிறான், மதவாத அரசியலும் பண்ணுறான், இனவாத அரசியலும் பண்ணுறான், ரெண்டையும் கையில் எடுக்கிறான். இப்போ நாங்கள் பேசுவது வந்து நிலத்தை அந்த ஆளணும். இப்போ இங்கே வந்து தெலுங்கர்கள் வாழக்கூடாதும், கன்னடர்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லலை. தெலுங்குகள் திருடர்கள், கன்னடர்கள் திருடுன்னு சொல்ல, அவன் தமிழனே திருடுங்கிறான். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ஆலயத்துடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு போயிட்டாரு. நேரடியாக கூட விமர்சனம் பண்ண வக்கற்ற மோடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாருங்கிற அரசியலை பேசுறாரு. இது அங்கே வெற்றி அடையுது. இதையே ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்தாருன்னா இங்கே ஓட்டு விழுந்திருக்காது. இந்த விழுந்த 10% ஓட்டு விழுந்திருக்காரு. சரி, இப்போ பேசிட்டனால தமிழ்நாட்டில் என்ன பாஜக ஓகே, அதுக்கு முன்னாடி தான் பாஜக 10% சட்டமன்ற தேர்தல் ஒன்று வருது இல்லை, உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வருது இல்லை, பேசின பேச்சு நேரலையில் அப்படியே இருக்குல்ல, கலாட்டாவிலையும் வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து நாங்கள் போடுவோம்ல கட் பண்ணி. பேசின பேச்சு காற்றலையில் அப்படி ஒடிசால பேசினாலும் எங்க பேசினாலும் பேசுனது தானே. அது அடுத்த தேர்தலில் தான் நீங்க எதிரொலிக்கும். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. அது எவ்வளவு திட்டமிட்டு நுட்பமா பண்றாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 7 கட்டமாக தேர்தல் நடத்துறாங்க. 7 கட்ட தேர்தலில் இதை முதலே ஒடிசாவில் நடத்தியிருந்தா இந்த பேச்சை பேச வேண்டியது வரும். அதனால் அப்படியே அதை ஒடிசாவுக்கு கடைசியை தேர்தல் வைக்கிறான். தமிழ்நாட்டில் வந்து இங்கே வரும்போது என்னோட திருவள்ளுவருங்கிறான். இங்கே வந்து வழப்புயரா, நீருயரா, நெல்லுயிரும், கொடியுயரா, கோனுயரா, கோளுயிர்வான், அகர முதலா எழுத்தெல்லாம். அப்படி இங்கே என்னப்பா மோடி என்னம்மா தமிழ் பேசுறாங்க? மோடி தமிழ் பேசலை. நீங்கள் கோழியை கூப்பிடும்போது வாங்க கோழி, வணக்கம் கோழி, கொஞ்சம் கழுத்தை காட்டுங்க கோழி கூப்பிடணும், பேக் 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 பேக்னு கூப்பிடுவோம். கோழி இன்னைக்கு நம்ம ஆள் போல இருக்குப்பா, நம்மளை அழகாக கூப்பிட்றானே அப்படின்னு வரும். வந்தோடனே சட்டக்குன்னு முறிச்சு அடுப்பில் போட்டுருவோம். அதே மாதிரி கோழியை வந்து அதன் மொழியில் கூப்பிடுவது போல தமிழனை தமிழ் மொழியில் பேசி மயக்கி வர வச்சு அவன் வாக்கை பறிக்கிற வேலையை மோடி திட்டமிட்டு தமிழ்நாட்டில் பண்ணார். திடீர்னு பார்த்தா ராமேஸ்வரத்துலேருந்து தீர்த்து எடுத்துகிட்டு போகிறாரு. திடீர்னு பார்த்தா இங்கே ஜக்கியை பார்க்க வராரு. ஒக்கி புயலுக்கு வரல, ஆனால் ஜக்கியை பார்க்க வந்தார்.
எப்படி தமிழனுக்கு என்னென்ன பிடிக்குமோ, வேட்டி சட்டை கட்டுறது, ஒரு அங்கவஸ்தம் போடுறது, ஒரு மேளக்காரன் மாதிரியே வந்து எல்லா வேலையும் பார்க்கறது, எல்லாம் ஒரு ஒரு பூரா செட்டப்பு. அந்த வேலையை பூரா பார்த்து தமிழர்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்து, ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து, அங்கே போனால் அப்படியே அதே வேட்டி சட்டை, எந்த வேட்டி சட்டையை போட்டு துண்டு போட்டு மோடி தமிழ்நாட்டில் வந்தாருன்னு புகழ்ந்தார்களோ அதே வேட்டி சட்டையை கட்டி கார்த்திகேய பாண்டியனை கிண்டல் பண்ற. எதுக்கு அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துற? அந்த அடையாளம் தமிழனுடைய, அவர் வேட்டி சட்டை இருக்க மாட்டார் கார்த்திகேய பாண்டியன். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பேண்ட் ஷர்ட் தான் இருக்காரு. ஆனால் ஒரு வேட்டி சட்டையை கட்டி ஒரு கிளீன் ஷேவ்ல ஒருத்தனை காட்டி ஒரு துண்டை போட்டு அவன் இலையில சோறை சாப்பிட்றான், சோடு வலிஞ்சு போகிற மாதிரி காட்டுறான்னா உனக்கு எவ்வளோ மனசுல வன்மம் இருக்கு, எவ்வளோ வெறுப்பு இருக்கு உனக்கு. இது மாதிரி நாங்கள் மோடியை நாங்கள் கிண்டல் பண்ணோம்னா இது வந்து அவதூறு அப்படிமா, இது வந்து மோடியை வந்து அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு கூட போடுவான், ஒரு பிரதமரை கிண்டல் பண்ணுறான்னு. ஆனால் அவன் வந்து ஒரு தமிழனை ஒட்டுமொத்தமான ஒரு இனத்தின் ஒரு அடையாளம் தானாங்க. ஒரு உடைங்கிறது ஒரு அடையாளம், ஒரு கலாச்சாரம். அது ஒரு உணவுங்கிறது ஒரு கலாச்சாரம். இப்போ நாம வந்து அவன் சப்பாத்தி சாப்பிட்றான்னு சொல்லி சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி கிண்டல் பண்ணால் ஒரு உடையையும் ஒரு உணவையும் ஒரு குல்லா போடுவது போலவோ, ஒரு சிலுவை போடுவது போலவோ, அதை கிண்டல் பண்ணுவதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே கிண்டல் பண்ணுவது, ஒரு இனத்தையே கிண்டல் பண்ணுவது. அப்படி பண்றாங்க போது முழுக்க வெறுப்பு போச்சு. அதனால தான் சொல்றேன், இந்த தேர்தல் இனி 2 மாசம் கழிச்சு நடந்தா படுதோல்வியை பாஜக சந்திக்கும். ஒருவேளை சார் யாரோ மேல இல்லாம அங்கிருந்து சொல்லாம கீழே யாரோ இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணித்தாங்க இவருக்கு எதிரா, அல்லது இந்த எங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு அவங்க ஏதோ இப்படி பண்ணி கான்செப்ட் படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய மூளையே வந்து அந்த மூளை தான். மோடிக்கு தெரியாம, நீங்க அமித்ஷாவுக்கு தெரியாம, இது மாதிரிலாம் இது வந்து ஒரு வெறுமனையா ஏதோ லோக்கல்ல ஒரு யூடியூப் சேனல் போட்ட வீடியோ கிடையாது. பிஜேபியுடைய அபிஷியல் ஐடி விங் எடுத்து தேர்தலுக்கு பரப்பிய காணொலிகள். அதெல்லாம் அதான் தலைமை அனுமதி இல்லாம அப்படி தலைமை அனுமதி இல்லாம எதுவும் செய்ய முடியாதுங்க. இப்போ அண்ணாமலைக்கு தெரியாமல அங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் பிஜேபிக்காரங்க பேசுறாங்க. அண்ணாமலைக்கு தெரிஞ்சா பேசுவாங்க, அதே போல அங்க மோடிக்கு தெரிஞ்சா பேசுறாங்க, அமித்ஷாக்கு தெரிஞ்சுதான், நட்டாவுக்கு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இயல்பே அதுதானே. சரி, அதுக்குள்ள இது முடிஞ்சிரும்ல சார்? எப்படி தமிழ்நாட்டுக்கு இது எதிரொலிக்கும்? தமிழ்நாட்டுக்கு இது பீகாருக்கு போகும்போது பீகாரியா பஹாரியா அப்படிங்கிற வார்த்தை முன் வச்சாங்க. ஆம் ஆத்மி பஞ்சாப்ல போய் ஓட்டும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பஞ்சாபுக்கும் என்ன சம்பந்தம், அவர் அங்க வாராரு அப்படிங்கிற இதை முழக்க வைக்கிறாங்க. ஒடிசாவில் கார்த்திகேய பாண்டியன் முழக்க வைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அரசியலை வைக்க முடியலன்னொடனே தமிழனாவே மாறுறாங்க. நான் தமிழன் வயிற்றுல பிறக்காம போயிட்டேன், நான் தமிழனா மட்டும் பிறந்திருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் திருக்குறளை படிப்பேன். இப்பயே உட்காந்து படிங்களேன், யாருக்கு தடுத்தது? இந்தியாவுடைய தேசிய மொழியாக தமிழ் தான் இருந்திருக்க வேண்டும். என்னமோ இவர் என்னமோ ஆப்பிரிக்கா பிரதமர் மாதிரி, இந்தியாவுடைய பிரதமர் 2 முறை இருந்தாச்சு. அப்போ தமிழை வளர்ப்பதற்கோ இல்லை தமிழ் மொழியை வளர்ப்பதற்கோ, தமிழ் பெருமை பேசக்கூடிய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காரு, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது இணைய வழிகளில் நீங்க பார்க்க முடியுது. 1800 கோடி ரூபாய் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய மோடி வெறும் 20 to 29 கோடியோ 30 கோடியோ தான் ஒட்டுமொத்தமாக தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் இருக்கைக்கு ஒதுக்கியிருக்காரு. இதுதான் இவங்களுடையது. காசியில போயிட்டு திருவள்ளுடைய சிலையை வைக்கலாம்னு சொல்லி தருண் விஜய் அப்படிங்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்லும் பொழுது அங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பூங்காவில் வந்து பார்சல் கட்டி போட்டான். அன்னைக்கு மோடி எங்க போனாரு? இன்றைக்கு வரைக்கும் காசியில வள்ளுவர் சிலையை வைக்க முடியல. ஏதோ ஒரு கார்பரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சுக்க முடியும், பொது வழியில வைக்க முடியல. இவ்வளவு பேசுகிற மோடி வல்லபாய் பட்டேலுக்கு வந்து 800 அடியில சிலை வச்சாங்கல்ல, இந்தியா உலகத்திலே உயர்ந்த சிலை, ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லி 3000 கோடியில சிலை வச்சாங்கல்ல, அதே கடற்கரையில் ஒரு சின்ன சிலையை வைங்கல வள்ளுவருக்கு. அப்புறம் பேசுவோம் நீங்க தமிழ் பெற்ற. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழனாக நடிப்பது, ஒடிசாக்கு போனா ஒடிசாக்காரனா நடிப்பது, உத்தரப்பிரதேசுக்கு போட்டா உத்தரப்பிரதேசக்காரனா நடிப்பது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நான் ராமருடைய வாரிசு. இப்போ மொத்தமா போயிட்டாரு. ஐ எம் பயாலஜிக்கல் பெருத்தே இல்லை, எங்க அம்மாவுக்கு பிறந்தனானே எனக்கு டவுட்டா இருக்கு. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த டவுட் வரல. அந்த அம்மா இருக்கும்போது சொல்லியிருக்கணும். வீட்டுல பிஞ்ச விளக்குமாரோட காத்திருந்திருக்கும் அந்த அம்மா. இறந்த பிறகு சொல்றாரு பாருங்க சார். அந்தந்த ஊர்ல அந்தந்த அரசியல் பண்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானே. தமிழ்நாட்டு அரசியல். அப்ப நீங்க உடனே பாஜகவையே ஒரு எதிர் துருவத்துல தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சின்னு ஏன் நிறுத்துறீங்க? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு அரசியல், கர்நாடகாவுக்கு கர்நாடக அரசியல். தமிழ்நாட்டில் வந்து காவிரியில் தண்ணி கேட்கறது, கர்நாடகாவில் போயிட்டு தண்ணி தரக்கூடாதுன்னு பேசுறது அந்தந்த மாநில அரசியலா? அப்புறம் என்னங்க இந்திய தேசியம் பேசுறீங்க? அப்புறம் என்ன தேசிய ஒருமைப்பாடு பேசுறீங்க? அப்புறம் என்ன இந்துன்னு பேசுறீங்க? நீங்க ஒரு மாநில கட்சி பண்ணலாம். நீங்க ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பண்ணலாம், கர்நாடகாவில் கர்நாடக அரசியலை பண்ணட்டும், இப்போ கேரளாவில் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கேரளாவுக்கான அரசியலை பண்ணட்டும். நீ ஒரு இந்திய தேசிய கட்சி. நீங்க எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, தேசிய நீரோட்டத்தில் கலங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்கும் போது நீங்க வந்துக்கிட்டு தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கீங்க, நீங்க மற்ற இடத்துக்கு வரக்கூடாதுன்னா நீ மட்டும் வருவல்ல, நீ மட்டும் நீ எதுக்கு இங்க வர்ற? எனக்கு எதுக்கு மோடி தலைவராக இருக்கணும்? அப்போ நான் என் பிரதமரை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். 40 சீட்டு என்கிட்ட இருக்குல்ல, 40 சீட்டு எங்கிட்ட இருக்கு. நாங்கள் தான் இந்தியாவை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறோம். அப்போ நாங்களே தீர்மானிச்சிடும், நீ எதுக்கு எனக்கு அப்படின்னு கேள்வி பிறக்குதுல்ல. அதனால தான் செருப்பை கழட்டி அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க.
ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆகிருக்கிறது. இந்த பேச்சு தான், இந்த பேச்சினுடைய தாக்கம் தான் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது. இது வெற்றின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் 2014 2019 இப்பவும் 3 எடுத்து பாருங்க. வாக்கு விழுக்காட்டு அடிப்படையிலும் பாரதிய ஜனதா கட்சி கீழே விழுந்திருக்கிறது, சீட்லையும் கீழே வந்துருக்கிறது. இப்போ நீங்கள் ஏதோ 18 விழுக்காடுன்னு சொல்லி இப்போ பீத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 18 விழுக்காடு 2014 பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருக்கும்போது வாங்கிட்டாரு. இதே பாட்டாளி மக்கள் கட்சி, இதே தேமுதிக, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, பாஜக, இந்த 4 சேர்ந்து இதே 18 விழுக்காடு 2014 வாங்கியாச்சு. 10 வருஷம் கழிச்சு அண்ணாமலை வந்து அதே இது, யோ நாங்கள் 8ஆப்பு பாஸ், நீ 10ஆப்பு ஃபெயிலு, நான் 8ஆப்பு பாஸ் ஆகி கலெக்டராக கூட வாய்ப்பு இருக்கு, படிச்சு முன்னேறி போய், நீ 10ஆப்பு ஃபெயில் ஆகிட்ட, நீ ஐடி தான் படிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நீ அண்ணாமலை 10ஆப்புல ஃபெயிலாக இருக்காரு. இப்போ 14 லெவல் வாங்கின வாக்கு தான் அதே வாக்கு. அதிமுக கூட 18 விழுக்காட்டுலேருந்து 20 விழுக்காடா குரோத் ஆயிருக்கு, 2 விழுக்காடு குரோத் ஆயிருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி 2014 வாங்கின 4 விழுக்காட்டுலேருந்து 8.2 விழுக்காடா டபுள் டைம் குரோத் ஆயிருக்காங்க, 100% குரோத் ஆயிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வளர்ந்துருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தேய்ந்திருக்கிறது. என்ன சார் எல்லாம் அண்ணாமலை ஓரளவுக்கு வளர்த்துருக்காருன்றாங்க, நீங்க வளர்த்துருக்காரு, தாடியை வளர்த்துருக்காரு, மீசையை வளர்த்துருக்காரு, முழுக்கட்டீர்னு வந்தார். அங்கேருந்து காவிரி நோடில்லா, கர்நாடகா நோடில்லான்னு சொல்லி முழுக்கட்டின்னு வந்தார். தாடியும் மீசையும் வளர்ந்துருக்கு, அவருக்கு நல்ல வயிறு வளர்ந்துருக்கு, சொத்து வளர்ந்துருக்குது, வீடு வளர்ந்துருக்குது, மாதம் 8 லட்ச ரூபாய் வருமானம் வர அளவுக்கு நண்பர்கள் வளர்ந்துருக்காங்க. 22,000 இப்போ 22,000 புத்தகங்களை வைக்கிற அளவுக்கு லைப்ரரி வளர்ந்துருக்கு அவர் வீட்டில். வேற என்ன வளர்ந்துருக்குது? அவங்க மச்சான் ஏதோ கரூர் பக்கத்தில் தோட்டம் வாங்கியிருக்காரா, அந்த தோட்டம் வளர்ந்துருக்குது. திண்டுக்கல் பக்கத்தில் ஏதோ செங்கச்சூளை நடத்துகிறாங்களா, அது வளர்ந்துருக்கிறது. வேற என்ன வளர்ந்துருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி எத்தனை கட்சியோட கூட்டணி? 8 கட்சி, 6 அமைப்பு. 8 கட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது, நீங்க மறுக்க முடியாது. கம்யூனிட்டி ஓட் பேங்க் இருக்கிறது, அதை தாண்டியும் செல்வாக்கு இருக்கிறது, 5 விழுக்காடு. அதே போல ஜான் பாண்டியன் அவர்களுக்கு என்று குறிப்பிட்ட சமூக வாக்கு இருக்கிறது, தேவநாதன் யாதவுக்கு என்று குறிப்பிட்ட சமூக வாக்கள் இருக்கிறது, KKSS செல்வகுமார் என்று முத்திரைய சமூகத்துடைய வாக்கள் அவருக்கு குறைந்தபட்சம் இருக்கிறது. அதே போல அந்த கட்சியில் உள்ள இன்னொரு பெரிய கட்சி எது? ஏசி சண்முகம், அவருக்கு என்று குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த செல்வாக்கு இருக்கிறது. அது இல்லாம வந்து பாரிவேந்தர் இருக்காரு, ஃபார்வர்ட் பிளாக், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி இருக்கிறது, டிடிவிங்கிற பெரிய புரட்சியாளர் மக்கள் செல்வர் இருக்காரு. அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு நாயகன் என்று அழைக்கப்படுகிற பொழந்துக்கிட்டு போன பலாப்பழ நாயகன் OPS பன்னீர்செல்வம் இருக்காரு. இவ்வளவும் இருந்து கூட தென் மாவட்டங்கள்ல சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன், OPS இந்த 3 பேரும் வந்து புறக்கணிக்கப்பட்டனால முக்குளத்தோர் சமூக மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து உங்களால வெல்ல முடியல. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டு நயினார் நாகேந்திரன்ல தோத்து போறாரு. ஏற்கனவே அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தோத்து போறாரு. கவர்னராக இருந்து குறைந்தபட்ச மரியாதையோடு இருந்த, அதாவது ஒருத்தர் கப்பலில் ஒருத்தர் வேலைன்னு சொன்னா, ஒரு நாய் பேச்சை கட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கவுண்டமணி சொல்ற மாதிரி ஆளுநர் பதவியை விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டு வந்த மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. எல்லாம் தரிசா இருக்குது. எல்லாரையும் தேர் எழுத்து தெருவில் விட்ட மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் அவமானப்படுத்திருக்காரு. இந்த வடிவேல் ஒரு காமெடியில், வடிவேல் பாட்டில் போயிட்டு இருப்பாப்புல, முத்துக்கால வந்து அண்ணே ஒரு நீங்கள் வந்து இந்த சேரில் உட்காருங்க அண்ணே, நமக்கு 1000 வேலை கிடக்குப்பா அண்ணே, நீங்கள் உட்காருங்க அண்ணே, நமக்கு கால் இல்லையா, அவன் வெட்டி போயா உட்காடுறான், நமக்கு என்னடா, இல்லைண்ணா உட்காருங்கன்னு சொல்லி உட்காருவாப்புல. பேப்பர் படிக்கணும்னு சொல்லி தலையில கொண்டு பேப்பர் படிப்பாங்க. நமக்கு மட்டும் படிக்க தெரியாதா, ஒரு டீ போடு, நமக்கு ஒரு ஹார்லிக்ஸை போடு அப்படிம்பாப்புல. உடனே அவன் டீ கேன்சல்ட்டு போயிடுவான், இவன் டவாலும் கலந்து சாக்கடையில் வந்து கிடப்பான்ல. அதே மாதிரி தான் OPS. எடப்பாடி பழனிசாமி தலைவரா இங்க ஒன்னு MP ஆக்கி கட்டுறேன், MP ஆக்கி உன்னை மத்திய அமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ப வச்சிருக்காங்க. யார பன்னீர்செல்வத்தை மத்திய அமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி நம்ப வச்சு ராமநாதபுரத்தை நிப்பாட்டி காசை செலவு பண்ண சொல்லி, பாவம் அந்த போண்டா வித்து டீ வித்து சேர்த்த காசை செலவு பண்ண சொல்லி மொத்தமா கொண்டு போய் தெருவில் விட்டு இப்போ பலாப்பழம் 2ஆ பொழந்து கிடக்குது. இப்படி பல பேருடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறார் அண்ணாமலை. உங்களை மிந்தி இருக்காருல்ல, நாம் தமிழர் மிந்தி இருக்குல்ல பாஜக, அதுக்கு தான் விளக்கம் கொடுத்த மூச்சு முட்டை. சார் தனியா பாஜக தாமரை சின்னத்துல வாங்கின பாஜக தனினா நீ தனிச்சு நிக்கணும். நீங்க தனிச்சு நின்று பாஜக வந்து, இப்ப நீங்க வந்து நான் தனிச்சு நாங்கள் நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தனித்து 40 தொகுதியிலும் 20 தொகுதி பெண்கள் 20 தொகுதி ஆண்கள் என்று நிப்பாட்டி தேர்தலை அணுகி எங்களுடைய பியூர் ஓட்ஸை நாங்கள் காட்டியிருக்கிறோம். 35,35,658 வாக்குகள் வந்து 8.2ங்கிறது எங்களுடைய பியூர் ஓட்ஸ். ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல், காசு கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம நாங்க வாங்கின பியூர் ஓட்ஸ் இது. அப்படி உங்களால சொல்ல முடியுமா இது எங்களுடைய பியூர் ஓட்ஸ்ன்னு? நீங்கள் நின்ற அண்ணாமலை அவர்கள் மாதிரி நின்ற கோயம்புத்தூர் தொகுதியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தும் போது அசோக் சிறுநீர் ஒரு தம்பி இருக்கிறான்,
எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அசோக் ஸ்ரீநிதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மை வி3 ஆட்ஸ் சம்மந்தமாக வந்தால் வழக்கு போட்டு எல்லாம் பண்ணாப்புல. அவர் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர். கோயம்புத்தூரில் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு? கோயம்புத்தூர்ல அவங்க கூட்டணிக்கு தான், அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. அவர் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர். அவங்களுடைய மனைவி, அவங்க சித்தி, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி, அவரால் கணிசமான ஓட்டு வந்திருக்கும். அதே போல அதே கோயம்புத்தூர் கூடிய அமமுக தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கோயம்புத்தூருக்கு. அதே கோயம்புத்தூர் கூடிய ஓபிஎஸ் தொண்டர்கள், அதே கோயம்புத்தூர் கூடிய ஜான் பாண்டியன் தொண்டர்கள், அதே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய முத்திரையர் சமூகத்தை சார்ந்த கே செல்வகுமாரோடைய ஆட்கள், அதே கோயம்புத்தூர் கூடிய ஏ சண்முகத்துடைய ஆட்கள், அதே கோயம்புத்தூர் கூடிய உடையார் சமூகத்தை சார்ந்த பாரிவேந்தர் கட்சியை சார்ந்த ஐஜேகே சார்ந்த ஆட்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பான்னா உன் ஓட்டு எங்க? இதே அவங்க ஓட்டு மற்ற தொகுதிகள் அவங்களுக்கெல்லாம் போயிருக்குல்ல சார். அதே மாதிரி தாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து நின்றுருக்கீங்க. நீங்க தனித்தனியா நின்னாதானே தெரியும் தனித்த செல்வாக்கு. திராவிட முன்னேற்ற கழகம்னா ஒரு காலத்துல அவங்க தனித்த செல்வாக்கே காட்டிட்டாங்க. காட்டிட்டு இப்ப அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இந்த கூட்டணியோட பலத்தோட அவங்க நிக்கிறாங்க, அது வேற கதை. அவங்க ஆளுங்கட்சி ஒரு பெரிய பலத்தை காட்டுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. விசிகாவுடைய ஓட் பேங்க் இங்க வரும், பாமக மற்ற மதிமுக ஓட் பேங்க் வரும், சிபிஎம்மோட ஓட் பேங்க் வரும். மற்ற கட்சி சின்ன சின்ன கட்சி தான். இங்க உங்களை விட பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சார். பெரிய கட்சினா 10 தொகுதியில போட்டிடுது, பாஜக 20 தொகுதியில போட்டிடுதுன்னா எப்படி நீங்க பெரிய கட்சி? பெரிய கட்சினா பாட்டாளி மக்கள் பாஜக வந்து இந்தியாவை ஆளுது, அதனால அது பெரிய கட்சிங்கிற பிம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட பலத்துல தான் 2014 சரி, 19 சரி, 21 சரி, இப்பவும் சரி, இந்த ஓட்டு வந்து அவங்களால தான் வந்திருக்குது. 2019-21 இதே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. போன முறை வந்து வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரம், காந்தி அவர்களும் வெற்றி பெற்றது யாரால? அதிமுகனால. இந்த முறை வாங்கின இந்த 10 விழுக்காடு வாக்குகளும் இந்த கூட்டணியில தான் வந்திருக்கக்கூடிய. இது அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு. உங்களை மிஞ்சினதா ஒத்துக்க மாட்டீங்க? எங்களை மிஞ்சலை. எங்களை மிஞ்சினதா இருந்தா எங்க கூட நீங்க தனிச்சு அண்ணாமலை நின்று, அண்ணாமலை என்ற தனி மனிதன் பாட்டாளி பாஜக நின்று தனிச்சு நின்று இருந்தா கோயம்புத்தூர்ல 50,000 ஓட்டு கூட போட மாட்டான். 50,000 ஓட்டு விடாது. நீங்க வேணா கூட்டி கழிச்சு பாருங்க. அவங்களுக்கு தான் ஒரு பலம் இருக்கு. நான் சவால் விடுறேன் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு, உங்களுக்கு தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, திராணி இருந்தா, நீங்க உண்மையிலே பெரிய ஆளு, பெரிய வந்து இன்டலெக்சுவலு, பெரிய அரசியல் சாணக்கியர் அப்படின்னா 26 தனிச்சு நில்லுங்க. தமிழ்நாட்டில் பாஜக தனிச்சு தன் பலத்தை காட்டும். 10 விழுக்காடு இருக்குல்ல, தனிச்சு பலத்தை காட்டுங்க. நீங்க ஜெயிக்க வேண்டாம். நீங்க உங்க இதே ஓட் பேங்க் 2026 பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நின்று வாங்குமா 3% கீழே போயிடும். 3% தான் ஓட் பேங்க் பாரதிய ஜனதா கட்சி. அதுதான் யதார்த்தம். இந்த 2024 நடந்த இந்த பூச்சாண்டிலாம் இப்போ நாங்கள் அப்போவே பார்த்தாச்சு. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருக்கும்போது கூட அவரை நிரூபிச்சுட்டு போயிட்டாரு அந்த ஓட் பேங்கெல்லாம். இதையெல்லாம் கூட்டணியில் வரக்கூடிய ஓட் பேங்கெல்லாம் அது கருத முடியாது. நாங்கள் தான் தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சி. அதிமுக இருக்காங்க, அதிமுக அவங்களுடைய பியூர் ஓட்ஸை நிரூபிச்சிருக்காங்க இந்த முறை வந்து. ஆனால் சரிஞ்சிருக்கு. சில இடங்களில் அவங்க டெபாசிட் 7 இடங்களில் காலியாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவங்க ஓட் பேங்கை ஓரளவுக்கு தக்க வச்சுருக்காங்க நான் பார்க்குறேன். மற்றபடி பாஜகவுடைய ஓட் பேங்கெல்லாம் அது உண்மையான ஓட் பேங்கே கிடையாது சார். அப்போ ஒட்டுமொத்தமா ஒடிசால பாஜகவினர் பேசிய பேச்சுங்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கொஞ்சம் சரிவு கொடுத்துரும். நிச்சயமா கொடுக்கணுங்கிறது தான். கொடுக்குங்கிறத தாண்டி கொடுக்க வைக்கணுங்கிறது தான் உண்மையிலே. கண்டிப்பா வைப்போம், கண்டிப்பா வைப்போங்க. ஏங்க நீங்க வந்து ஒரு தமிழன் வளர்ந்து வருவதே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இந்தியாவை வந்து ஒரு தமிழன் ஆளணும்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னா, இந்தியாவை தமிழனாலும் இவங்க தான் சொல்றாங்க. அமித்ஷாவே சொல்றாரு இந்தியாவை ஒரு தமிழன் பிரதமர் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. தமிழன் பிரதமர் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்றாரு. ஆனா அங்க போயிட்டு தமிழ அமைச்சராக கூட வரக்கூடாதுங்கிறாரு. அப்ப அந்த அரசியலே முரணா இருக்குல்ல. இதே மக்கள்கிட்ட நம்ம எடுத்துட்டு போவோம். சார் அப்போ ஒட்டுமொத்தமா இப்போ என்டிஏ தான் ஆட்சி அமைக்குது. குடியரசுத் தலைவரை பார்த்து உரிமை கோர இருக்கிறதா, சனிக்கிழமை பிரதமராக பதவி ஏற்க இருக்கிறதா எல்லாம் தகவல் வருது. இப்போ இது அவங்க 3வது முறையா தொடர்ந்து நேருக்கு பிறகு வர்றாங்கல்ல. 3வது முறையாக வர்றதுனாலையோ இல்லை வந்து தனி ஒரு ஆட்சி அமைக்கிறதுனாலையோ மீண்டும் மோடி பிரதமராக வர்றதுனாலையோ அவங்க ஆட்சி நல்லாட்சின்னு கொண்டாடிட முடியாது. நல்லாட்சியாக இருந்தால் அவங்க சொன்ன 400+ வந்திருக்கணும். அவங்க சொன்ன கருத்து கணிப்புகள் வந்து ஊர்ஜிதமாயிருக்கணும். மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. இனிமேலாவது நம்ம வைக்கிற வாதம் என்னன்னா, இனிமேலாவது குறைந்தபட்சம் சொன்னதில் நீங்கள் செய்யணும். ஆனால் செய்ய மாட்டாங்க. என்னன்னா இப்போ எங்களை தோக்கடிச்சுங்கிற விரக்தி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ஜனநாயகத்தை இனி கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன பயம் வந்திருக்கும். நம்ம ஆடின ஆட்டத்துக்கு கொஞ்சம் மக்கள் அடிச்சிருக்காண்டா, கொஞ்சம் குறைந்தபட்சமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணணும். நல்லவங்களாக தான் தோணும். Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.